இங்கே ஒரு பொண்ணு ஸ்டேஜில் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ அங்கேருந்த ஒருத்தன் இவன் ஜெயிக்கக்கூடாதுன்றது கண்டி சின்ன சின்ன ஆணிகளாக அவள் ஆடுற இடத்துல போடுறான். ஏன்னா இவனோட தங்கச்சியும் அந்த காம்படிஷனில் இருக்கா, அவளை ஜெயிக்க வைக்கிறதுக்காண்டி தான் இப்படிலாம் பண்ணுறான். இவளுமே ஆடும்போது அந்த ஆணியை பார்த்துட்டு ரொம்பவுமே பயந்துடுறா. என்னதான் பயந்தாலுமே ஆடுறத கொஞ்சம் கூட நிறுத்தவே இல்லை. ஏன்னா 18 வருஷமா இந்த ஒரு நாளுக்காக தான் இவ கஷ்டப்பட்டிருப்பா. இந்த ஒரு நாளை இவ வேஸ்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காண்டி எதை பற்றியுமே யோசிக்காம பெருமூச்சை விட்டு அந்த ஆணிலேயே காலை வச்சு ஆட ஆரம்பிச்சிருவா. அந்த ஆணியெல்லாம் அவளோட காலில் குத்தி பயங்கரமான வலியோட காலில் இருந்து ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் அவன் டான்ஸ் ஆடுறதை நிறுத்தவே இல்லை. அதுக்கப்புறம் என்னாச்சுன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஃபைனலாக இவ ஆடி முடிச்சதும் அங்கேருந்து ஆடியன்ஸ் எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. பயங்கரமான கைத்தட்டலும் கூட. அப்புறம் அந்த ஆணியை போட்ட அண்ணங்காரனோட தங்கச்சி சைலண்டாக பக்கத்தில் வந்து நீ ரொம்ப கேவலமாக டான்ஸ் ஆடுனு சொல்லி அவளை கலாய்க்கிறா. அப்போ யார் வின்னர்னு அறிவிக்கிறதுக்காண்டி ஜட்ஜு முன்னாடி வராங்க. இவளுமே நம்ம பட்ட கஷ்டத்துக்கு கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிப்போன்னு ஒரு நம்பிக்கையோட இருக்கா. ஆனால் அங்கே ஜட்ஜு வின்னராக அறிவிச்சது யாருன்னா ஆணி போட்ட அண்ணங்காரனோட தங்கச்சியை. இதுக்கப்புறமா என்னென்ன நடந்துச்சுன்னு பார்க்கறதுக்காண்டி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்ட் 2 வேணுமான்றதை கமெண்ட்ல சொல்லுங்க.